Hello friends, welcome to LS Academy. Group 2 ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ இது பார்ட் 1. இனிமேல் குரூப் 2 ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கோம். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிதிக்குழு பார்க்கலாம். நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. இவர் யாருன்னா நம்மளோட நிதி ஆயோக் இருக்கு இல்லையா, நிதி ஆயோக்கோட ஃபர்ஸ்ட் துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நிதி ஆயோக் எப்போ லான்ச் பண்ணாங்க அண்ட் யார் லான்ச் பண்ணால், நிதி ஆயோக்கோட தலைவர் யார், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இது எத்தனாவது நிதிக்குழுனா 16வது நிதிக்குழு. ஓகேவா. இது என்ன பண்ணுன்னா மாநிலங்களுக்கு வரி வருவாய் பகிர்வு அதுதான் இதோட பணி. அது பரிந்துரை அளிக்கும். ஓகேவா. இதோட ஆர்டிக்கல் என்னென்னா 280. நெக்ஸ்ட் இதோட பதவிக்காலம் என்னென்னா 5 years. இப்போ நிதிக்குழுவோட தலைவரை யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா. இப்போ நிதிக்குழுவோட அதர் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது நிதிக்குழுவோட நம்ம சரத் சொல்லியிருந்தோம் இல்லையா, 280. இது குடியரசுத் தலைவர் தான் நிதிக்குழுவோட தலைவரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இது 5 yearsக்கு ஒன்ஸ் நிதிக்குழு ஏற்படுத்தப்படும். ஓகேவா. இப்போ நிதி ஆணைய சட்டத்தின்படி 1951 நிதி ஆணைய சட்டம் அதுபடி தான் ஃபர்ஸ்ட் நிதிக்குழு யாரோட தலைமையில் ஏற்படுத்தப்பட்டாங்கன்னா கேசி நியோகி. இப்போ பாருங்கள், இந்த டேபிளை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு எப்போ நிதிக்குழு ஏற்படுத்தினாங்க அண்ட் இப்போ எத்தனாவது நிதிக்குழு நடந்துகிட்ருக்கு, அதோட தலைவர் யார், இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். இந்த நிதிக்குழு பற்றி நீங்கள் பாலிட்டிலையுமே படிப்பீங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம படிச்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, 16வது நிதிக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 2023. அதோட தலைவர் அரவிந்த் பனகாரியா. இதை யார் நியமிப்பார்? இவரை குடியரசுத் தலைவர். இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா 2025லேருந்து 2030 வரைக்கும் இது செயல்பாட்டில் இருக்கும். இப்போது இது ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா 2023, அதோட பரிந்துரை அவங்க எப்போ அவங்களோட பரிந்துரை கொடுக்கணுன்னா, என்ன கால அவகாசம்னா 2025 அக்டோபர் 31க்குள்ளே அவங்களோட நிதி பரிந்துரையை கொடுக்கணும். அவங்க எப்போ ஆட்சியில் நிதிக்குழு தலைவராக எப்போ ஆட்சி எடுத்துப்பாங்கன்னா 2026 ஏப்ரல் முதல், அந்த 2026 ஏப்ரல்லேருந்து அடுத்த 5 ஆண்டுகளுமே அரவிந்த் பனகாரியா தலைமையில் நிதிக்குழு செயல்படும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அந்த நிதிக்குழுவோட பரிந்துரைகளை குடியரசுத் தலைவரிடம் தான் சமர்ப்பிக்கணும் அந்த தலைவர். நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவின் பரிந்துரைகளை பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலுமே சமர்ப்பிக்க வேண்டும். இங்கே நிதிக்குழுவோட தலைவர் பனகாரியா இருக்கார் இல்லையா, அவர் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிப்பார். குடியரசுத் தலைவர் தான் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவையிலும், பாராளுமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவை இருக்கலாம், அந்த ஒவ்வொரு அவையிலுமே அவர் சமர்ப்பிப்பார். நெக்ஸ்ட் நிதிக்குழுவினால் வழங்கப்படும் பரிந்துரைகளை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவசியமில்லை. இவங்க அளிக்கிற நிறைய பரிந்துரைகளை அளிப்பாங்க இல்லையா, அது எல்லாமே அவங்க செயல்படுத்தணும் அப்படின்லாம் எந்த அவசியம் இல்லை சொல்கிறாங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவம். இது ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கே போயிட்டு அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுக்கறது. அது எங்கே தொடங்கினாங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். அது எப்போ தொடங்கப்பட்ட தேதி 9/1/2024. நெக்ஸ்ட் என்னென்னா மக்களை தேடி மருத்துவம். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 20/9/2029. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கோயம்புத்தூரில். நெக்ஸ்ட் இதை பார்க்கும்போதே இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது, நம்மை காக்கும் 48 திட்டங்கள். இது இன்னுயிர் காப்பும் திட்டம் வந்துச்சு இல்லையா, அதில் ஒரு பார்ட் தான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 18/12/2021. இது என்னென்னா ரோடு ஆக்சிடெண்ட் நடக்குது இல்லையா, அவங்களுக்கான திட்டங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது போல் குரூப் 2 ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.